வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். சௌமியபுர எக்ஸத் அணியர்கள் களத்தடுப்பாடுதலை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நானோயா ரெட் ரோஸ் அணியர்கள் துடுப்பாடுதலை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிவேக பந்து வீச்சாளர்களை கொண்டிருக்கின்ற ஒரு அணியினுடைய பந்து வீச்சாளர்களை சந்தித்து எத்தனை ஓட்டங்களை பெறுவார்கள் என்பதை பொறுத்தான் பார்க்க வேண்டும். போட்டிகளை விரைவுபடுத்தலாம். துடுப்பாட்ட வீரர்கள் நேரடியாக துடுப்பாடுதலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள். நிச்சயமாக சௌமிபுர எக்ஸத் அணியினுடைய விக்கெட் காப்பாளர் ஜெகத் சிறி ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர். ஃபுட்பால் தரவரிசைகளிலே 10 வீரர்களுக்குள்ளே காணப்படுகின்ற ஒரு வீரர் ஜெகத் சிறி. சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். மைதானத்தினுடைய 360 பாகையிலும் துடுப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு வீரர் இருக்கின்றார். எதிரணியிலே நேற்றைய தினத்திலே பலம் பொருந்திய தலவாக்கல 8 அணியினை வீழ்த்தி என்று இறுதி போட்டிக்கு முன்னேறுகின்றார்கள். விஸ்வகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு 5 வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டிருந்தன. நேற்றைய தினத்திலே ரேவதன் அவர்களுடைய பந்து வீச்சுக்கு 4-6 ஓட்டங்கள், எதிர்முனையிலே வீசிய சுதா வீரர்களுடைய பந்துக்கு 3-6 ஓட்டங்களை பாபு தொடர் தேர்ச்சியாக பெற்று சமஸ்லைன் விளையாட்டுக் கழகத்தை இறுதி போட்டிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். நேற்றைய தினத்திலே சோபிக்காத திசேராஜ் இன்றைய தினத்திலே இறுதி போட்டியிலே சோபிப்பாரா என்பதை பொறுத்தான் பார்க்க வேண்டும். அணியின் தலைவர் ரஜினி அவர்கள் அணியை வழிபடுத்தி கொண்டிருக்கின்றார். வருகை தந்திருக்கிறார்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள். உதிரி வீரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். இந்த வேளையிலே ரெட் ரோஸ் அணியினுடைய உதிரி வீரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். ஆரம்ப பந்து ஒன்றை மேற்கொள்வதற்காக லுக்ஷான் அழைக்கப்பட்டிருக்கிறார். அதிவேக பந்து வீச்சாளர். அவருடைய பந்தினை சந்திப்பதற்காக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பிரகாஷ். பிரதான நடுவர் வினோ அவர்களை கடந்து முதலாவது பந்து ஒரு மாபெரும் அரை இறுதி போட்டியினுடைய முதல் பந்து நேரடியாக புல்டோஸ் முறையிலானது ஒரு பந்து பிச்சுக்கு லெக் திசையில தடுத்து ஆடப்பட்ட பந்து ஒரு ஓட்டங்களாக மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த வேளையிலே மாபெரும் அரை இறுதி போட்டியினுடைய முதலாவது பந்து ஒரு முதல் பந்திலே ஒரு ஓட்டங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. தொடர்ந்து ஸ்ட்ரைக் வாய்ப்புகள் வழங்கப்பட காத்துக் கொண்டிருக்கிறது. புதுமுக துடுப்பாட்ட வீரர் டெஸ்மன் அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட காத்துக் கொண்டிருக்கின்ற சிறந்த துடுப்பாட்ட வீரர். இந்த மைதானங்களே பல 6 ஓட்டங்களை ஏற்கனவே நடந்த சுற்று தொடர்களை பெற்றிருந்த ஒரு வீரர் டெஸ்மன். பொறுத்தான் பார்க்க வேண்டும். இந்த வேளையில் பலம் பொருந்திய பந்து வீச்சாளர் படைகளை எதிர்கொள்வார்களா என்பதை பொறுத்தான் பார்க்க வேண்டும். துல்லியமான துடுப்பாடம் பிடியெடுப்பதற்கான வாய்ப்பு. அற்புதமானது ஒரு களத்திற்பனை மேற்கொண்டு இருக்கின்றார் தேவா அவர்கள். சிறந்த ஒரு பிடியெடுப்பின் மூலமாக ஆரம்ப துடுப்பாடு வீரர் டெஸ்மன் அவர்களை ஆட்டம் இழக்க வைத்திருக்கின்றார் என்றே கூற வேண்டும். மாபெரும் அரையிறுதி போட்டியினுடைய முதலாவது விக்கெட்டானது வீழ்த்தப்பட்டு இருக்கின்றது என்றே கூற வேண்டும். அவ்வளவு அற்புதமாக இந்த பந்து வீச்சினை மேற்கொண்டு இருக்கின்றார் ஆரம்ப பந்து வீச்சாளர் லுக்ஷான் அவர்கள். சிறப்பான முறையில் ஒரு ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்த நேரத்தில் முதலாவது விக்கெட்டை பறி கொடுத்திருக்கின்றது. வண்ணம் அணியுடைய 3ஆம் இலக்கு துடுப்பாட்ட வீரராக தற்போது அழைக்கப்பட காத்துக் கொண்டிருக்கின்றார் துடுப்பாட்ட வீரர் அஷான் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அணியுடைய 3ஆம் இலக்கு வீரர். அணியுடைய நங்கூரம் என்று கருதப்படக்கூடிய வீரரின் மட்டையிலிருந்து எத்தனை ஓட்டங்கள் பெறப்படும் என்பதை பொறுத்தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக ஃபுட்பால் தரவரிசைகளிலே முதலாம் இடத்தில் இருக்கின்ற ஆலியல கரபியன் அணியினர்கள் இந்த மைதானத்தில் தாங்கள் விளையாடிய முதல் போட்டியிலே தோல்வியுற்று நேரடியாக வீட்டை நோக்கி சென்றிருக்கின்றார்கள் என்றே தான் கூற வேண்டும். அவ்வளவு அற்புதமாக இந்த பார்த்தன யங் ஈகிள்ஸ் அணியினர்கள் அவர்களை வீழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இருப்பினும் காலிறுதி போட்டியிலே யங் ஈகிள்ஸ் அணியினர்கள் தோல்வியுற்று அவர்களும் சென்றிருக்கின்றார்கள். இருப்பினும் அரையிறுதி போட்டிகள் தற்போது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. 2 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. முதலாவது விக்கெட்டானது வீழ்த்தப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே மீண்டும் ஒரு கணத்திலே அதிரடி ஆட்ட நாயகம் இலக்கம் 18 ஆரம்ப துடுப்பாட்ட வீரருக்கான ஸ்ட்ரைக் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. பந்து வீச்சாளர் லுக்ஷான் அதிவேகமாக பந்துகளை வீசியிருக்கின்றார். காலநிலை சற்று மந்தக்கேடாக இருக்கின்றது. ஆடுகள மழை துளிகளால் நனைந்து இருக்கின்றது. இருப்பினும் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்த பந்து நேரடியாக சுழற்சி முறையிலே வீசப்பட்ட ஒரு பந்தினை நழுவ விட்டிருக்கின்றார் என்றே கூறப்படும். அவ்வளவு அற்புதமாக மிதவேகமாக வீசியிருக்கின்றார். இந்த வேளையிலே ஆடுகளம் ஈரலிப்பாக இருக்கின்றது. பந்துகள் நேரடியாக மிதவேகமாக வீசப்படும் பொழுது துடுப்பாட்ட வீரர்களுக்கு அது மிகவும் ஒரு அசௌகரியமாக காணப்படும் என்பதில் எந்த விதமான அச்சமும் இல்லை. நேரடியாக பிரதான நடுவர் வினோ அவர்களை கடந்து தலவாக்கலை முனையிலிருந்து முதலாவது பந்தோரினுடைய 5வது பந்து வீச்சு அத்தியாயம் ஆடுகளத்தில் ஆரம்பிக்கப்பட காத்திருக்கின்றது. புதுமுக துடுப்பாட்ட வீரர் ஸ்ட்ரைக் வாய்ப்புகள் வழங்கப்பட்ட வண்ணத்தில் நேரடியாக லாங் பக்கமாக ஒரு ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றது என்றே கூற வேண்டும். அந்த ஒரு ஓட்டங்களுடன் அணிப்பட்சி குடும்பத்தோடுகள் இன்னைக்கு இந்த பள்ளியிலே 3 ஓட்டங்கள் சமஸ்லாண்ட் விளையாட்டு கழகம் பயிற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இறுதி போட்டியிலே பலம் பொருந்திய சமஸ்லாண்ட் அணியினுடன்
போட்டியில் போட போகும் அணி எது என்பதை பொறுத்தான் பார்க்க வேண்டும். பாபு வெளியே வந்திருக்கின்றார். முச்சக்கர வண்டியை விட்டு பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். திசைராஜை காண கிடைக்கவில்லை. நேற்றைய தினத்திலே அரையிறுதி போட்டியிலே சிஜிஎன் அணியை வீழ்த்தியிருந்தார் திசைராஜ். சிறப்பான முறையில் துடுப்பாட்டத்தில் ஈடுபட்டு இன்றைய தினத்திலே அதனை செய்து காட்டுவாரா என்பதை பொறுத்தான் பார்க்க வேண்டும். மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாம் இலக்க துடுப்பாட்டம் இருக்கு. மிகவும் நேர்த்திகரமானது ஒரு பந்து வீச்சு. முதலாவது பந்து ஒரு நினைவு கொண்டிருக்கப்பட்ட வேளையிலே 3 ஓட்டங்கள் பகிரப்பட்ட வண்ணம் முதலாவது விக்கெட்டும் பறி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 3 ஓட்டங்கள், வீழ்த்தப்பட்ட விக்கெட்களின் எண்ணிக்கை 1. Check one. Check one. Check one. இரண்டாவது பந்து ஒரை மேற்கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். இடது கை வேக பந்து வீச்சாளர் மெதுஷான் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரருக்கு பந்துகளை படிப்பதற்காக. நிச்சயமாக ஆடுகளத்தை சற்றுவது சரிபார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிஜிஎன் விளையாட்டுக் கழகத்தினுடைய வீரர்கள். நிச்சயமாக அணிக்கு 8 பேர்களை கொண்ட மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி டிஆர்ஐ விளையாட்டு மைதானத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே சிஜிஎன் அணியினர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எனவே இப்போட்டியிலே எந்த அணி இந்த கிண்ணத்தை சுவீகரிக்கும் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கவிஷான், நிச்சயமாக பலம் பொருந்திய சமஸ்லாயின் அணியினர்கள் காத்திருக்கின்றார்கள். அவர்களுடன் பல பரீட்சையில் நடத்துவதற்காக 2 அணிகள் தற்பொழுது அரையிறுதியிலே மோதி கொண்டிருக்கின்றார்கள். எந்த அணி இந்த வெற்றி கிடைத்தை தட்டி செல்லும்? 1,20,000 ரூபாய் பண பரிசை எந்த அணி எந்த பக்கமாக கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பதை பொறுத்தான் பார்க்க வேண்டும். மலையகத்தை பிறப்பிடமாக கொண்ட சமஸ்லாண்ட் அணியா அல்லது வெளி பிரதேசத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற எக்ஸத் அணியா என்பதை பொறுத்தான் பார்க்க வேண்டும். எக்ஸத் அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் தர வரிசைகளிலே சிறப்பான முறையிலே இருக்கின்ற ஒரு வீரர் ஜெகசிரி இருக்கின்றார். மறுமுனையிலே எங்களுக்கு அதெல்லாம் பெரிதல்ல, தாங்கள் விளையாடுவதுதான் விளையாட்டு என்று சமஸ்லாண்ட் அணியுடைய விஸ்வகாந்த் இருக்கின்றார். நேற்றைய தினத்தினுடைய கதாநாயகன் இன்றைய தினத்தில் ஜொலித்து காட்டுவாரா என்பதை பொறுத்தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக சிறந்த ஒரு பந்து வீச்சு. அங்கு விக்கெட் காப்பாளர் கவனத்துக்கு மேலும் ஒரு உதிரி ஓட்டம். நிச்சயமாக மேலும் ஒரு துல்லியமானது ஒரு பந்து வீசினை வீசிக் கொடுத்திருக்கின்றார் என்றே கூற வேண்டும். பந்து வீச்சாளர் அந்த ஒரு ஓட்டங்களுடன் அணிபெற்றுக்கிட்ட மொத்த ஓட்டங்கள் இன்னைக்கு இந்த வேளையில் 4 ஓட்டங்களாக பகிரப்பட்டு முடிந்திருக்கின்றன. இரண்டாவது பந்து ஒருவருடைய முதல் பந்து வீசப்பட்டிருக்கின்ற வேளையில் 4 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. மாபெரும் அரை இறுதி போட்டியிலே முதலாவது பந்து ஒரு அவ்வளவு அற்புதமாக வீசி கொடுத்திருக்கின்றார் பந்து வீச்சாளர் லுக்ஷான் அவர்கள். 3 ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்த வண்ணம் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கின்றார். இரண்டாவது பந்து ஓரிலும் அதே பாணியிலே வீச காத்துக் கொண்டிருக்கின்றார் பந்து வீச்சாளர். நேரடியாக லெப்ட் ஆர்ம் ஓவர் முறையிலே பந்து வீச்சு வீச காத்திருக்கிறார். மீண்டும் ஒரு துல்லியமானது ஒரு பந்தாக இருப்பினும் நேரடியாக பிரதான நடுவர் இந்த பக்கமாக அகல பந்தினை காண்பித்திருக்கிறார். அந்த அகல பந்து வீச்சுடன் நடைபெற்றுகின்ற மொத்த ஓட்டங்கள் எண்ணிக்கை இந்த வேளையிலே 5 ஓட்டங்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக பொறுத்திருந்து பாபம். மீண்டும் ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சுக்கான வாய்ப்பு நிச்சயமாக பிரதான நடுவரால் மீண்டும் ஒரு அகல பந்தாக கணிக்கப்பட்டு மேலும் ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை கவிச்சு. நிச்சயமாக இதில் 6 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். சிறப்பான முறையிலே இரண்டாவது பந்து முதல் பந்து மாத்திரமே வீசப்பட்டிருக்கின்ற வேளையிலே 6 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. நேரடியாக இந்த போட்டிகள் அனைத்தும் நேற்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரை நேரடியாக பேஸ்புக் மூலமாக லைவ் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதில் மகிழ்ச்சி. சிறப்பான முறையில் வீரர்களுடைய திறமைகள் அங்கே எடுத்து காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. நேரடியாக பிரதான நடுவரை கடந்து இரண்டாவது பந்து இரண்டாவது பந்து வச்சு நேரடியாக போல்டு செய்யப்பட்ட ஆட்டம் இழந்து இருக்கின்றார். அணியினுடைய இரண்டாவது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. வெறுமனே 6 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கின்றார்கள் என்றே கூற வேண்டும். நேர்த்திகரமானது ஒரு பந்து வீச்சு பிரதிகளை தற்பொழுது வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் எக்ஸத் அணியினுடைய பந்து வீச்சாளர்கள்.
அடுத்த துடுப்பாடு வீரராக ஆடுகளத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். இலக்கம் 45 ஆடை சுற்றி இலக்கம் வினோ அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்திய அணியினுடைய முன்னாள் தலைவர், தற்பொழுது மும்பை இந்தியன்ஸ் விளையாட்டு கழகத்துக்காக ஆடக்கூடிய ரோஹித் சர்மா அவர்களுடைய ஆடை சுட்டி இலக்கம் 45. அந்த இலக்கத்திற்கு நிகராக ஆடி கொடுப்பாரா, இல்லை முதல் பாந்தினை நழுவ விட்டிருக்கின்றார் என்று கூற வேண்டும். அணி பெற்றுக்கிட்ட மொத்த ஓட்டங்கள் எண்ணிக்கை 6, வீழ்த்தப்பட்ட விக்கெட்டுகளின் எண்ணிக்கை 2. இப்போட்டியானது மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கவிஷான், பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்பதை பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சு பிரதான நடுவரால் மேலும் ஒரு அகல பந்து. கவிஷான், நிச்சயமாக மேலுமாக ஒரு பந்து சிறப்பாக வீசப்பட்டாலும் கூட அடுத்த பந்துகள் அகல பந்தாக வீசி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இருப்பினும் 7 ஓட்டங்கள் மாத்திரமே இதுவரை நேரத்தில் பெறப்பட்டிருக்கின்றது. எந்த விதமான 4 ஓட்டங்களோ 6 ஓட்டங்களோ இதுவரை நேரத்திலும் பகிரப்படவில்லை. சொல்ல போனால் ஆடுகளத்தை விட்டு பந்தை வெளியே செல்வது சற்று கடினமாக இருக்கின்றது. ஆடி தாடி இருக்கின்றார். பந்து நேரடியாக எல்லை கோட்டை கடந்திருக்கின்றது. அற்புதமானது ஒரு கள்ள தடுப்பினை வெளிக்காட்டியிருந்தாலும் நேரடியாக கள்ள தடுப்பாட்ட கையையும் தாண்டி சென்றுகின்றது அந்த 6 ஓட்டம் என்றே கூற வேண்டும். அவ்வளவு நேர்த்தியாக அந்த ஷாட்டினை ஆடி முடிந்திருக்கின்றார் துடுப்பாட்ட வீரர். அந்த 6 ஓட்டம் உள்ளடக்கம் அணி பெற்றுக்கின்ற மொத்த ஓட்டங்கள் எண்ணிக்கை இந்த பலியிலே 13 ஓட்டங்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அரை இறுதி போட்டியினுடைய முதலாவது 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் அணியினுடைய 4ஆம் இலக்க துடுப்பாட்ட வீரர். சிறந்த ஒரு பந்து வீச்சு தான் எங்கே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சுக்கான வாய்ப்பு. அங்கு லெக் பாய் முறையில் ஒரு ஓட்டங்கள் உதிரளிக்கப்பட்டிருக்கின்றது. கவிஷான், நிச்சயமாக அந்த ஒரு ஓட்டம் உள்ளடக்கம் அணி பெற்றுக்கிட மொத்த ஓட்டங்கள் எண்ணிக்கை 14 ஓட்டங்கள் பகிரப்பட்டு முடிந்திருக்கின்றன. இன்னும் கூட ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஆடுகளத்தில் இருக்கின்றார். இருப்பினும் அவருடைய மட்டையிலிருந்து எந்த விதமான 6 ஓட்டங்களோ இதுவரை நேரத்தில் வெளியேற்றப்படவில்லை. காரணம், இது அரை இறுதி போட்டி. வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட வேண்டும். ஆடுகளத்துக்கு வெளியே காத்து கொண்டிருக்கின்றார்கள் சமர்ஸ்லாண்ட் விளையாட்டு கழகம். அந்த அணியுடன் போட்டி போட போகும் எதிர் அணி என்பதை ஏனும் சொற்ப வேளையில் அறிய கிடைக்கும். அந்த வகையிலே 2வது பந்தோரினுடைய இறுதி பந்து அத்தியாயம் ஆடுகளத்திலே அடி தாண்டக்கூடிய மீண்டும் ஒரு பந்தினை நழுவ விட்டிருக்கின்றார் என்றே கூற வேண்டும். அவ்வளவு நேர்த்தியாக பந்தினை கணித்து ஆடி இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இருப்பினும் அதனை தவற விட்டிருக்கின்றார் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர். 2 பந்தோர்கள் நிறைவடைந்திருக்கின்றது. அணி பெற்றுக்கின்ற மொத்த ஓட்டங்கள் எண்ணிக்கை 14, வீழ்த்தப்பட்ட விக்கெட்டுகளின் எண்ணிக்கை 2. அன்பான நடுவர்களுக்கான முக்கியமான வேண்டுகோள், போட்டியை சற்று விரைவாக நடத்தி தருமாறு ஏற்பாடு குழுவினர்கள் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். ஏனென்றால் இன்றைய தினத்திலே இறுதி போட்டி நடைபெற காத்திருக்கின்றன சொற்ப வேளையில். எனவே 3வது பந்தினை வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார் இலக்கம் 9. எங்கே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அணியுடைய 3ஆம் இலக்க பந்து வீச்சாளராக அழைக்கப்பட்டிருக்கின்றார் அதிவேக பந்து வீச்சாளர் இஸ்ரு அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் ஒரு அற்புதமானது ஒரு சுழற் பந்து வீச்சாக இருப்பினும் அது நேரடியாக பிரதான நடுவினால் அகல பந்தாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அகல பந்து வீச்சுடன் அணி பெற்றுக்கிட மொத்த ஓட்டங்கள் எண்ணிக்கை இந்த வழியிலே 15 ஓட்டங்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றன. சிறப்பான முறையிலே பந்துகளை சுழற்சி முறையில் வீசக்கூடிய 3ஆம் இலக்க பந்து வீச்சாளர் இசுரு அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பந்தினை சந்திப்பதற்காக துடுப்பாட்ட வீரர் வினோத் அவர்களுக்கான வாய்ப்புகள். மீண்டும் ஒரு துல்லியமானது ஒரு பந்தாக இருப்பினும் நேரடியாக அந்த பந்தும் ஒரு அகல பந்தாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அகல பந்து வீச்சுடன் அணி பெற்றுக்கிற மொத்த ஓட்டங்கள் எண்ணிக்கை இந்த வேளையிலே 16 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. 3வது பந்துடைய எந்த விதமான பந்துகளும் வீசப்படாத வண்ணத்தில் 16 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றது. நேரடியாக பிரதான நடுவர் வினோ அவர்களை கடந்து பந்து வீச்சாளர் அடுத்த பந்து புல்டோஸ் முறையிலானது ஒரு பந்து. இருப்பினும் அவ்வளவு அற்புதமாக அந்த பந்து சுழற்சி முறையில் அங்கே சென்று முடித்திருக்கின்றது என்று கூற வேண்டும். நடுவருக்கான வேண்டுகோள், நேரடியாக அது அகல பந்தாக கணிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. அகல பந்து வீச்சு சர்வதேச விதிமுறைகளுக்கு ஏற்ப தீர்ப்புகள் வழங்கப்பட்டு முடிந்திருக்கின்றது. 3ஆம் நடுவர் சிஜிஎன் விளையாட்டுக் கழகத்துடைய பந்து வீச்சாளர் இங்கே இருக்கின்றார். அந்த தீர்ப்பினை சிறப்பாக வழங்கியிருக்கின்றார். அகல பந்து, அந்த அகல பந்து வீச்சுடன் அணி பெற்றுக்கின்ற மொத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை 17ஆக இருக்கின்றது. அடுத்த பந்து வீச்சு
நேரடியாக யோக்கலாத் முறையில் ஆனதொரு பந்து வீச்சினை நழுவிட்டிருக்கின்றார் துடுப்பாட்ட வீரர். நேர்த்திகரமானதொரு பந்து வீச்சு. ஆரம்ப பந்து வீச்சுகள் இரண்டிலும் அகல பந்துகள் வீசப்பட்டிருந்தாலும் அடுத்த பந்தினை சிறப்பான முறையில் ஆடுகளத்தில் வீசி கொடுத்திருக்கின்றார் பந்து வீச்சாளர். அடுத்த பந்து பிரதான நடுவரை கடந்து தலமக்களை முறையிலிருந்து வெளியேற்றப்படுகின்றது. மீண்டும் ஒரு துல்லியமான பந்தாக இருப்பினும் நடுவர்களுடைய கைகள் அகல பந்து சமீட்சை அளித்திருக்கின்றது. அந்த அகல பந்து வீச்சில் நடைபெற்றுகின்ற மொத்தோட்டங்கள் இருக்கிறது வெளியிலே 18 ஓட்டங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. மூன்றாவது பந்து ஓவரினுடைய முதல் பந்து வீசப்பட்டிருக்கின்ற வழியிலே 18 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. 2 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக கவிசான் சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் என்று கூறினால் கூட 3 அகல பந்துகள் மீண்டும் உயர்த்தி அடிக்கப்பட்ட பந்து மிடோன் திசையில் ஒரு ஓட்டத்துக்கான வாய்ப்பு, இரண்டாவது ஓட்டம் பகிர்ந்தளிக்க வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக ஒரு ஓட்டங்கள் மாத்தம். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 19. 19 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன இதுவரை நேரத்திலும். மீண்டும் ஒரு துல்லியமானதொரு லாபகரமானதொரு பந்து பேச்சினை நழுவிட்டிருந்தாலும் விக்கெட் காப்பாளருடைய கவரையினம் காரணமாக நேரடியாக வைசென்ற முறையிலே மேலும் ஒரு ஓட்டங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த ஒரு ஓட்டம் உள்ளடக்கம் அணி வெற்றி கிடந்த ஓட்டங்கள் எண்ணிக்கை 20 ஓட்டங்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. துடுப்பாட்ட வீரர் தற்பொழுது ஆடுகளத்தை விட்டு வெளியேறிய வண்ணம் அவருக்கு மாற்று வீரராக தற்பொழுது வருகை தந்திருக்கிறார் மற்றும் ஒரு வீரர். மீண்டும் ஒரு துல்லியமானது ஒரு பந்து பேச்சு பெறுது. அந்த பந்துக்கும் எந்த விதமான ஓட்டங்களும் இங்கு கிடைக்கப்பெறவில்லை. அணி பெற்றுக்கிற மொத்தோட்டங்கள் எண்ணிக்கை 20. மூன்றாவது பந்து ஓவரினுடைய இறுதி பந்தினை பணிப்பதற்காக பந்து வீச்சாளர் இசுரோ காத்து கொண்டிருக்கின்றார். இந்த வெளியில் பிரதான நடுவரை கடந்து மீண்டும் அடி தாண்டப்பட்ட பந்து நேரடியாக ஜெகஸ்ரீ அவர்களிடம் பிடி கொடுத்து அணியினுடைய 3வது விக்கெட்டும் இந்த வெளியிலே பறிகொடுக்கப்பட்டிருக்கின்றது. மாபெரும் அரையிறுதி பந்து போட்டியிலே இறுதி பந்து ஓவரினுடைய இறுதி பந்து பரிமாணம் நடைபெற காத்து கொண்டிருக்கின்றது. அணியினுடைய அடுத்த துடுப்பாட்ட வீரரை நோக்கி 20 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இறுதி பந்திலே எத்தனை ஓட்டங்கள் கிடைக்கப்பெறும் என்பதை பொறுத்தான் பார்க்க வேண்டும். அடித்தாடப்பட்ட பந்து நேரடியாக ஃபைன் லெக் திசை மூலமாக ஒரு ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இரண்டாவது ஓட்டத்துக்கான முயற்சி ரன் அவுட் என்ற முறையில் மீண்டும் ஒரு ஆட்டம் இழப்போ. வெற்றிக்காக 18 பந்துகளை சந்தித்து 22 ஓட்டங்களை பெற வேண்டும். 18 பந்துகளை சந்தித்து 22 ஓட்டங்களை பெற வேண்டும். පන්දු 18කදී ලකුණු 22ක් ලබා ගන්න ඕනේ මේ විදිහට. එක්සස් කණ්ඩායම පන්දු 18කදී ලකුණු 22ක්. நிச்சயமாக கவிசான் இந்த போட்டியில் எந்த அணியினர்கள் வெற்றி பெறும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த அணியினர்கள் நேரடியாக வெற்றி பெறும் அணி சமஸ்லைன் அணியினோடு இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. கவிஷான், போட்டிகளை விரைவுபடுத்தலாம். சிஜிஎன் விளையாட்டுக் கழகத்துடைய தலைவர் வினோ மற்றும் நடுவராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிற வினோ அவர்களுக்கான வேண்டுகோள், போட்டிகளை விரைவுபடுத்தலாம். நேரம் 5:43 கடந்து கொண்டிருக்கிறது. போட்டிகளை விரைவுபடுத்தலாம். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை வரவைக்கலாம். 18 பந்துகளை சந்தித்து 22 ஓட்டங்களை பெற வேண்டும். மீண்டும் மைதானத்தினுள்ளே மழை குறுக்கிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. இறுதிப் போட்டிக்காக சமஸ்லான் விளையாட்டுக் கழகம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
ஆரம்ப துடுப்பாடு வீரராக வருகை தந்திருக்கின்றார்கள். அதிரடி ஆட்ட நாயகன், மைதானத்தினுடைய 360 பாகையிலும் ஜொலித்து காட்டக்கூடிய துடுப்பாட்ட வீரர் ஜெகத் ஸ்ரீ அவரோடு இருந்து இடது கை துடுப்பாட்ட வீரராக அழைக்கப்பட காத்திருக்கின்றார். நான் ஸ்ட்ரைக் வாய்ப்பினை தக்க வைத்திருக்கின்றார் துடுப்பாட்ட வீரர் நெதுஷான் ஆகிய இருவரும் தற்போது ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக கடமையாற்ற ஆரம்ப பந்து ஒரு மேற்கொள்வதற்காக பந்து வீச்சாளர் உயர்ந்த மனிதன் பிரதான் நடுவரை கடந்து ஜெகத்ஸ்ரீக்கு பந்தினை வீச காத்து கொண்டிருந்த வண்ணத்திலே முதல் பந்து நேரடியாக மைதானத்தினுடைய தன்மை கருதி பந்து வீச்சாளர் அந்த பந்தினை பணிக்கவில்லை. சிறப்பான முறையில் பந்துகளை வீசுவார் என்று எதிர்பார்த்திருக்கின்றோம். நேரடியாக 18 பந்துகளை சந்தித்து 22 ஓட்டங்களை கடக்க வேண்டும். இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்காக இந்த போட்டியிலே வெற்றி பெறக்கூடிய அணி மாபெரும் இறுதி போட்டிக்கு தெரிவாகும். அற்புதமானதொரு சுழல் வலையிலே தத்து தடுமாறி அதிரடி ஆட்ட நாயகன் ஆட்டம் உணர்ந்து வெளியேறுகின்றார். ஜெகத்ஸ்ரீ வந்த வேகத்திலே நடையை கட்டி கொண்டிருக்கிறார் என்று கூற வேண்டும். தான் சந்தித்த முதலாவது பந்திலே நேரடியாக டக் அவுட் செய்யப்பட்டு ஆட்டம் உணர்ந்து வெளியேறுகின்றார். அவ்வளவு நேர்த்தியாக பந்து வீச்சாளர் சிறி பந்தினை பணித்திருக்கின்றார் என்று கூற வேண்டும். பலம் பொருந்திய அனைத்து அணியினருமே நேரடியாக வேக பந்து வீச்சாளர்களுடைய வேகங்களை சந்தித்துதான் அனைத்து விதமான போட்டிகளிலும் வெற்றியை தேடி இருக்கின்றார்கள். இருப்பினும் இந்த மைதானத்திலே ஆலியல கரபியன் அணியினர் இன்றைய தினத்தில் நடைபெற்ற போட்டியிலே சுழற்சி முறையில் வீசிய அனைத்து விதமான பந்துகளையும் நழுவ விட்டிருந்தார்கள் என்று நாங்கள் கூறியிருந்தோம். காரணம், அவர்கள் அதிவேகமான பந்துகளை சந்தித்த வீரர்கள் இந்த மைதானத்தில் இந்த ஆடுகளத்திலே நேரடியாக ஸ்லோ லேந்திலே வீசப்படுகின்ற பந்தினை நழுவ விட்டிருக்கிறார்கள். பூல்டோஸ் முறையிலானது ஒரு பந்துக்கு தேவாவின் மட்டையிலிருந்து 6 ஓட்டங்கள். தான் விளையாடிய முதலாவது போட்டியில் இருந்து தேவா தனது அணிக்காக எல்லா வகையிலும் சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறார். களத்தடுப்பும் சரி, துடுப்பாட்டமும் சரி, அவ்வளவு நேர்த்தியாக தனது அணிக்காக விளையாடி இருக்கின்றார். இன்னும் வெற்றிக்காக 16 ஓட்டங்களை கடக்க வேண்டும். வெறுமனே எஞ்சிருக்கின்ற பந்துகளை சந்தித்து 16 ஓட்டங்கள், 16 பந்துகளில் 16 ஓட்டங்களை கடக்க வேண்டும். தேவா அவர்களுக்கான ஸ்ட்ரைக் வாய்ப்புகள் மீண்டும் ஒரு கணத்தில் வழங்கப்பட காத்திருக்கின்ற வண்ணம் பந்து வீச்சாளருடைய 3வது பந்து வீச்சு பிரதான் நடுவரை கடந்து மீண்டும் ஒரு துல்லியமானது ஒரு பந்து வீச்சு நேரடியாக கால் காப்பிக்கு கீழாக வீசப்பட்ட ஒரு பந்தினை நேரடியாக ஒரு ஓட்டங்களாக மாற்றி இருக்கின்றார் என்றே கூற வேண்டும். அந்த ஒரு ஓட்டம் உள்ளடக்கம் அணி பெற்றுக்கின்ற மொத்தோட்டங்கள் எண்ணிக்கை 7 ஓட்டங்களாக உயர்த்தப்பட்ட இருக்கின்றது. அதிரடி ஆட்ட நாயகன் ஆட்டம் இழந்து வெளியேறுகின்றார் ஜெகத்ஸ்ரீ. இருப்பினும் அவருடைய இடத்திற்கு வந்த தேவா அதனை சிறப்பான முறையில் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் இடது கை துடுப்பாட்ட பிறகு சாதகமான மைதானத்திலே வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. என்ன செய்ய போகின்றார் இடது கை ஆட்ட நாயகன்? அதிவேக பந்து வீச்சினை சந்தித்து மீண்டும் ஒரு துல்லியமானது ஒரு பந்து பணிக்கப்பட்டிருந்தாலும் நேரடியாக நடுவர் இந்த பக்கமாக அகல பந்து வீச்சு, அந்த அகல பந்து வீச்சுடன் நடைபெற்றுக்கிட்ட மொத்தோட்டங்கள் எண்ணிக்கை இந்த வேளையிலே 8 ஓட்டங்கள் பகிரப்பட்டு இருக்கின்றது. முதலாவது பந்தோரியுடைய 3 பந்துகள் வீசப்பட்ட வண்ணத்திலே 8 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றது. இன்னும் வெற்றிக்காக 14 ஓட்டங்களை பெற வேண்டும். மீண்டும் 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 மீண்டுமாக சிறப்பான முறையில் பந்து வீச்சாளர் பந்தினை பணித்திருக்கிறார் என்றே கூற வேண்டும். ஒரு புல்டோஸ் பந்து மாத்திரம் வீசப்படாமல் இருந்ததால் சிறப்பாக அமைந்திருக்கும் இந்த பந்து ஓவர். சிறந்ததொரு பந்து வீச்சினை மேற்கொண்டிருக்கிறார் பந்து வீச்சாளர். எஞ்சிருக்கின்ற 2 பந்துகளை நேர்த்தியாக வீசி கொடுப்பாராயின் போட்டி மீண்டும் சுவாரஸ்யமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. பிரதான் நடுவரை கடந்து புல்டோஸ் முறையிலானது ஒரு பந்து வீச்சுக்கு உயர்த்தி அடிக்கப்பட்ட பந்து நேரடியாக லேக் திசை மூலமாக ஒரு அழகியதொரு 6 ஓட்டம் பதிவேற்றப்பட்டு இருக்கின்றது. அந்த 6 ஓட்டம் உள்ளடக்கம் அடிபட்டிருக்கின்ற மொத்த ஓட்டங்கள் எண்ணிக்கை இந்த வேளையிலே 14 ஓட்டங்கள் வந்து சேர்ந்து இருக்கின்றன. முதலாவது பந்து ஒரு பந்து எஞ்சிருக்கின்ற நிலையிலே 14 ஓட்டங்களை சேர்த்திருக்கின்றார்கள். மாபெரும் இறுதி போட்டியிலே சமஸ்லாண்ட் விளையாட்டு கழகத்தை எதிர்கொள்ள போகின்ற அணி 100% உறுதி செய்திருக்கிறார்கள் என்று கூற வேண்டும். எக்ஸத் அணி இருப்பினும் பொறுத்தான் பார்க்க வேண்டும். எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எனவே முதலாவது பந்தோரியுடைய இறுதி பந்தினை பணிப்பதற்காக சிரிக்காத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பந்தினை சந்திப்பதற்காக இடது கை அதிவேக ஆட்ட நாயகன் இன்னும் கூட ஸ்ட்ரைக்கில் இருக்கின்றார். என்ன வேண்டுமானால் நடக்கலாம். பிரதான நடுவரை கடந்து மேலும் பணிக்கப்பட்டிருக்கின்றது பந்து. 2 புல்டோஸ் பந்துகள், அந்த 2 பந்துகளில் மாத்திரமே 2 6 ஓட்டங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றன. அவ்வளவு நேர்த்தியானது ஒரு பந்து பேச்சு. இருப்பினும் சிறப்பான முறையில் அதனை செய்து காட்டியிருக்கிறார் பந்து பேச்சாளர். 14 ஓட்டங்கள் விட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதல் விக்கெட் பறி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் பந்து வீச்சாளராக அழைக்கப்பட வினோத் காத்து கொண்டிருக்கின்றார். பனிரெண்டு பந்துகளை சந்தித்து 8 ஓட்டங்களை பெற வேண்டும். இரண்டாவது பந்து ஒரு மேற்கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் வினோத் அவர்கள்.
இரண்டாவது பந்து ஒருவருடைய முதல் பந்து பணிக்கப்பட காத்துக் கொண்டிருக்கிறது. அதிர ஆட்ட நாயகன் தேவா அவர்களுடைய ஆடி தாடப்பட்டு எல்லை கோட்டை கடந்திருக்கின்றது. பந்து 6 ஓட்டங்கள். ஏனோ வெற்றிக்காக 2 ஓட்டங்களை மாத்திரமே பெற வேண்டும். வெற்றிக்காக 2 ஓட்டங்களை மாத்திரமே பெற வேண்டும். இந்த போட்டியிலே மாபெரும் இறுதி போட்டியிலே சமர்ஸ்லாண்ட் விளையாட்டு கழகத்தை எதிர்கொள்ள போகின்ற அணி எக்ஸத் அணி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒரு அகல பந்து வீச்சு நேர்த்தியாக வீசி இருந்தாலும் பந்தினை அது அகல பந்தாக இருக்கின்றது. இந்த போட்டியிலே 100% வெற்றி வாய்ப்பினை உறுதி செய்திருக்கின்றார்கள் எக்ஸத் அணியினர்கள். நேரடியாக அடுத்த பந்து வீச்சு வெற்றி கிட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை மாபெரும் இறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்கின்றார்கள் எக்ஸத் அணியினர்கள். வாழ்த்துக்களை எடுத்துக்கொண்டு மாபெரும் இறுதி போட்டிக்கான நாணய சுழற்சியை நடத்தி வைப்பதற்காக சிஜிஎன் விளையாட்டு கழகத்தினுடைய அணி தலைவர் காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த வேளையிலே வர்ணனில் ஈடுபடுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். நிச்சயமாக சகோதர மொழி